கிரியேட்டராக மாறுறது ரொம்ப ரொம்ப ஈஸி வித் திஸ் டூல்ஸ். ஆனால் உங்களுக்குன்னு ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். உங்களுக்கு எதில் விருப்பமோ, சில பேருக்கு பேசுகிறதுல விருப்பம் இருக்கலாம், சில பேருக்கு பாடுறதுல விருப்பம் இருக்கலாம், சில பேருக்கு வரைகிறதுல விருப்பம் இருக்கலாம், சில பேர் டிசைனிங் பண்ணுறதுல விருப்பம் இருக்கலாம். உங்களுடைய ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக, ஹாபியாக நீங்கள் உங்கள் கூடவே டெவலப் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ நீங்கள் +2 முடிச்சுட்டு காலேஜ் போக போகிறீங்க, அதுவும் +1 10th ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க. உங்களுடைய சோஷியல் மீடியாக்காக, என்டர்டெயின்மெண்ட்காக நீங்கள் நிறைய டைம் இப்போ ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் ஷார்ட்ஸ், ரீல்ஸ் பார்க்குறது, ஓகேவா? அதெல்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். டைமை ரெடியூஸ் பண்ணுங்கள். டைமை டைம் டேபிள் போட்டு உங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட்டை இதை மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் மாற்றிக்கணும். அதுக்காக நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேர் நம்ம பேரண்ட்ஸ் இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, ஃப்ரீலான்சிங் பண்ணணும், பார்ட் டைமாக நாங்கள் இன்கம் பண்ணணும் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த சின்ன குழந்தைங்க இந்த வயசுலேயே நம்ம ஒரு ஏர்னிங் பண்ணணும், நமக்கான செலவுகளை நம்மளே பார்த்துக்கணும் அப்படிங்கிற தாட் வருது இல்லையா, அதுவே பாராட்டுக்குரியது. அதே டயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன டைம் மட்டும் நீங்கள் அதுக்காக கொடுத்து இந்த வேலைகளை நீங்கள் முறைப்படி கற்றுக்கிட்டு, அமெச்சூர் வேறு, ப்ரொஃபஷ்னல் வேறு. ஃபண்டமெண்டல்ஸ் தெரியாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் மூலிமா கற்றுக்கிறதுனால நீங்கள் ஷைன் பண்ண முடியாது. ஓகேவா? என்னத்தை தான் நம்ம பார்த்து, என்னத்தை தான் நம்ம கற்றுக்கிட்டாலும் ஃபண்டமெண்டல்ஸ்னு ஒன்று இருக்குது, அடிப்படைகள்னு ஒன்று இருக்குது. டிசைனிங்லேயும் சரி, ப்ராம்ப்ட் என்ஜினியரிங்லேயும் சரி, உங்களுடைய செல்ஃப் டேலண்ட், நீங்களே டெவலப் பண்ணிக்கிற டேலண்ட்டாக இருந்தாலும் சரி, அதை ஃபைன் டியூன் பண்ணணும். ஃபைன் டியூன்னா என்ன? அக்யூரேட்டாக கரெக்டாக இதுதான். அது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ உங்களுக்கு டிசைனிங்கில் இன்ட்ரெஸ்ட்டுன்னு வச்சுங்களேன், அந்த டிசைனிங்கை எப்படி ஃபைன் டியூன் பண்ணுறது, அதில் என்னென்ன ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவோம். இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் தெரியாமல் நீங்கள் பண்ணுறதுக்கும், இந்தந்த ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது, கலரிங்னா இப்படி பண்ணணும், ஃபாண்ட்னா இப்படி பண்ணணும், இமேஜ்னா இப்படி வைக்கணும், இமேஜ் க்ரியேஷனில், ஒரு போஸ்டர் க்ரியேஷனில் இந்தந்த மாதிரியான இமேஜஸ் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் பண்ணுறதுக்கும் எதுவுமே தெரியாமல் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஓ இப்படியெல்லாம் இருக்கா, ஓ இப்படியெல்லாம் கலரிங் இருக்கா, இதுக்கெல்லாம் டெக்னாலஜி இருக்கா, இதுக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு. ஆமாம் இருக்குது.